வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 16ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 23,403 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,456 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,522 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,284 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,218 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,165 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இப்போ நம்ம அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு கரெக்டாக இந்த எண்டில் அதாவது இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்ல இங்கே நமக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. க்ளோஸ் ஆகி பார்த்தோன்னா ஒரு கரெக்ஷன் கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த கரெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறது திரும்ப இந்த சேனலுக்குள்ள நமக்கு இந்த மூவ்மெண்ட்லேயே நமக்கு கொஞ்ச நாள் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒன்று, இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு அடுத்த ஹை லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது இந்த சேனலை திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு இந்த இடம் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால் இந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கும் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு லெவலாக செட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் நம்ம வச்சுருக்கோம். இந்த லெவலில் ஒவ்வொரு லெவலாக நமக்கு ரீச் ஆகுதான்னு செக் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த சேனல் பிரேக் ஆகி அடுத்து கீழே இறங்குதா இல்லை மேலே ஏறுதா அப்படிங்கிறது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேனல் பிரேக் அவுட் ஆயிருந்தது. நேத்திக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது சேனலில் நமக்கு என்ட்ரி ஆகிற மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. திரும்ப இந்த சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆக போதா அல்லது இங்கேயே பவுன்ஸ் பேக் ஆக போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆச்சு அப்படின்னா நமக்கு அங்கே ஒரு சைட்வேஸ் திரும்ப மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ சேனலை பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த ஒவ்வொரு லெவலாக செக் பண்ணிகிட்டே வரணும். முதல்ல இன்ட்ராடேக்குரிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல் 23,150 நமக்கு பிரேக் அவுட் பண்ணுதா, அடுத்து 23,000 பிரேக் அவுட் பண்ணுதா, அடுத்து 22,700 பிரேக் அவுட் பண்ணுதான்னு நம்ம ஒவ்வொரு லெவலாக செக் பண்ணும் பொழுது அது திரும்பவும் கீழே இறங்குதா இல்லை நமக்கு பவுன்ஸ் பேக் ஆக போகுதா அப்படிங்கிறது தெரியும். இது வரைக்கும் நம்மளோட இந்த இன்ட்ராடே ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ட்ராடேல கரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஜோன்லையும் சப்போர்ட் ஜோன்லையும் தான் பவுன்ஸ் பேக் ஆயிருந்தது. மேலும் நேற்றுக்கு முடியும் பொழுது நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் முடிஞ்சுது. இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அது எந்த பக்கம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் எந்தெந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுதோ அதை பொறுத்து தான் அமையும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல். இங்கே 16ஆம் தேதி பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 49,550 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,715 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,971 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 49,129 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,873 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,708 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இந்த 1 hour சார்ட்டில் பார்த்தோம்னா ஒரு நீண்ட இறக்கத்துக்கு பிறகு ஒரு கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும், கரெக்ஷன். அதே மாதிரி நமக்கு ஒரு 50% அளவுக்கு நமக்கு ரீச் ஆயிடுச்சு. அடுத்த 50% ரீச் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு வி ஷேப் கிடச்சிரும். அப்போ டபுள் டாப் ஆகிடும். டபுள் டாப் ஆகும் பொழுது இந்த இடத்துல திரும்பவும் நமக்கு ஒரு இறக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது இந்த இடத்துல நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இப்போ இங்கேயே நமக்கு கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கேயும் நமக்கு ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ல இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். மேலும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நம்ம இங்கே செட் பண்ணி வச்சிருக்கிறதும் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. இந்த ஒன் டே சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம சேனல் பிரேக் அவுட் ஆகி திரும்ப ஒரு வி ஷேப் ஃபார்ம் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது என்ட்ரி ஜோனுக்கு நமக்கு வந்திருக்கு. திரும்ப உள்ள என்ட்ரி ஆகுதா அல்லது திரும்பவும் நமக்கு என்ட்ரி ஆகாம இதே இடத்துல கீழே இறங்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். மேலும் முடியும் பொழுது பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருந்தாலும் இன்னைக்கு நெகட்டிவ்ல மூவ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.